ஆண்டவர் தாமே உங்களை இந்த நாளிலும் ஆசீர்வதிப்பாராக. சில பேருக்கு இந்த பூமியில் சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா குறை சொல்வதே வேலையாக இருக்கும். எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நம்முடைய வீட்டிலும் குடும்பங்களிலும் நம்ம சொந்த மத்தங்கள் மத்தியிலும் பார்த்திங்கன்னா சில பேருடைய கேரக்டரே அப்படி தான் இருக்கும். எதை செய்தாலும் சரி குறை சொல்கிறது தான் வேலை. இப்படி சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கையில் சில சோர்வுகள், சில வேதனைகள் கூட சில நேரம் வந்துடும். அவங்களுடைய எண்ணங்கள் உள்ள எப்படின்னு சொல்கிறது, எதையாவது குறை கண்டுபிடிச்சி சொல்லி அவங்கள என்ன செய்யணும், வேதனைப்படுத்தணும் அப்படிங்கிறதான ஒரு எண்ணம் இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் ஓடிக்கொண்டு இருக்கிறது. நாம் வசிக்கிற எல்லா சூழ்நிலைகளும் பார்க்குறோம். குடும்பத்தில் பார்க்குறோம், வீட்டில் பார்க்குறோம், சொந்த பந்தங்களில் பார்க்குறோம், சபையில் பார்க்குறோம், சங்கத்தில் பார்க்குறோம். அது என்னென்னா அது ஒரு என்ன சொல்கிறது, பிசாசுடைய வேலை தான் சொல்லணும். இதுக்காக ஒரு கூட்டமே இருக்குது, ஒரு பெரிய கூட்டமே இருக்குது. எதுக்கு அப்படின்னா குறை கண்டுபிடிக்கும். இயேசுநாதருடைய நாட்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவரோடு இருந்தவங்க, உண்மையாக இருந்தவங்க இருக்கிறாங்க, சாப்பாட்டுக்காக வந்த ஒரு குரூப் இருக்கிறது, அற்புதங்களுக்காக வந்த ஒரு கூட்டம் இருக்குது, ஒரு கூட்டம் அவரை பின்பற்றியே வந்துச்சு. இதெல்லாம் தவிர இந்த 3 கூட்டம் ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் இன்னொரு கூட்டம் வந்துச்சு, சதுசேயர் பரிசேயர் என்று சொல்லப்படுகிறதான ஒரு கூட்டம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. என்ன அப்படின்னா குறை கண்டுபிடிக்கனே வந்தாங்க. குறை கண்டுபிடிச்சி அவரை நம்ம அவர் செய்கிற கிரியைகளை தடுத்துடலாம் அப்படின்ட்டு. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் அப்படி யாராக இருந்தாங்கன்னா அதெல்லாம் பற்றி நம்ம கவலையே படக்கூடாது. அவர்களுக்கெல்லாம் விலக்கி நம்மை பாதுகாக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். நம்ம குறை சொல்லுகிற மத்தியிலே நமக்கு நன்மை செய்து நம்முடைய ஜீவனை காப்பாற்றுகிறவர் தான் நம்முடைய தேவன் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. அநேக சமயத்தில் குறை சொல்கிறவங்களை கண்டு மனம் சோர்வடைந்து சில பேர்லாம் பார்த்திங்கன்னா ரட்சிக்கப்படாதவங்க தவறான முடிவுக்கே போயிருந்தாங்க. வாழ்வதை விட செத்து போகலாம் அப்படிங்கிற ஒரு தேவ பிள்ளைகளுக்கு அப்படி வரக்கூடாது. சொல்கிறவங்க சொல்லட்டும், தூசிக்கிறோம் போட்டுவார் போட்டுட்டு நம்ம ஆண்டவரை பார்த்து ஓடணும். ஏன்னா நம்ம ஆண்டவருடைய கேரக்டரே வேறு, எவனையும் வகை வைக்க மாட்டார். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. இப்படி ஒரு இடத்துல பைபிள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நன்மை செய்யணும்னு நினைக்கும் போது அதையும் கண்டுபிடிக்கலாம். என்ன பசங்க சில பேர் இப்படி இருக்காங்கன்னா அது இயேசுநாதர் காலத்திலேருந்தே இருக்குது. வாசிக்க கேளுங்களா, மார்க் 3:4 அவர்களை பார்த்து, ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். பார்த்தீங்களா, ஒரு சூமின கைவுடையவன் இருக்கிறான், அவனை இந்த குறை சொல்ற கோஷ்டி இயேசுநாதரே பார்க்க இவர் சுகமாக்குன்னா அவரை குற்றம் கண்டுபிடிச்சிடலான். அவர் சுகமாக்கிட்டார். அதுதான் கேட்டார், நன்மை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ. அப்போ நம்ம ஆண்டோடைய கேரக்டர் என்ன அப்படின்னா அவருக்கு நன்மை செய்யணும், அதோடு நிப்பாட்டு அவருடைய ஜீவனையும் காப்பாற்ற வேண்டும் என்பது தான் தேவனுடைய நோக்கம். அதனால் யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு நீங்கள் இயேசுவை மட்டும் பாருங்கள். அவரை பார்த்தீங்கன்னா உங்களை வாழவும் வைப்பார், வேண்டிய நன்மைகளையும் செய்வார். அதனால் கவலையை விட்டு சந்தோஷமாக இருங்க.